நமஸ்காரம். ஒரு கல்யாணம்னு சொன்னால் பெரிய ஏற்பாடுகள் நடக்கும். செலவும் அதிகம், திட்டமிடுதல், ஆள்கட்டு எல்லாம் நிறைய. அவ்வளவு வேண்டாம், சாஸ்திரோக்தமாக செய்தாலே போதும். இருந்தாலும் இந்த நாட்களில் இது நடக்கிறது. இதில் விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை, கல்யாணம், வெட்டிங் இன்விடேஷன், இப்படித்தானே எல்லாரும் போடுவார்கள். அப்ப அந்த கல்யாணம் நடைபெறும் வரை கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், அதை பற்றித்தான் பேச்சு, செயல், சிந்தனை, கனவு எல்லாம். அதற்கு என்ன ட்ரெஸ் வாங்க வேண்டும், கோச்சு வண்டியில் வர வேண்டுமா, சாப்பாட்டில் என்ன வகை, என்ன வாத்திய கச்சேரி ஏற்பாடு செய்ய வேண்டும், வருபவர்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், இப்படி எத்தனையோ சிந்தனைகள், திட்டமிடுதல். இதெல்லாம் எதற்கு பண்ணுகிறீர்கள்னு கேட்டால், இன்னாருக்கும் இன்னாருக்கும் கல்யாணம், அதற்காக பண்ணுகிறோம். கல்யாண நாளும் வந்தது, நடந்தும் முடிந்தது, அவ்வளவுதானே. எல்லா ஏற்பாடுகளும் அதற்குத்தான். கல்யாணம் ஆகிவிட்டது. அப்ப அத்தோடு விட்டு விடலாமா? அதுதான் இல்லை. அதற்கு அப்புறம் தான் வாழ்க்கையே தொடங்குகிறது. கல்யாணத்தோடு எது நிற்கும்? குடும்பம் நடத்த வேண்டும், அப்பா அம்மாவை பார்த்துக் கொள்ள வேண்டும், தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும், வீடு வாசல் கட்ட வேண்டும், வரும் விருந்தாளிகளுக்கு உணவளிக்க வேண்டும், குழந்தைகளை பெற வேண்டும், வளர்க்க வேண்டும். எத்தனை! இது இத்தனையும் தானே கல்யாணமானதற்கு பயன். ஆனால் இது எதை பற்றியுமே கல்யாணத்துக்கு திட்டமிடுதலின் போது பேசவே இல்லை, சொல்லவும் இல்லை, திட்டமிடவும் இல்லை. எல்லாம் கல்யாணத்துக்காக திட்டமிட்டோம். அது நடந்து முடிந்த பிற்பாடு, இதை பத்தி எல்லாம் பேசவே இல்லையே, இனிமேல் தான் தொடங்க வேண்டும். ஆனால் ஒருத்தர் சொன்னார், எப்ப இதை பத்தி எல்லாம் முன்னால் பேசவில்லையோ, அதனால் விவாகம் நடந்ததோடு முடிந்தது, அப்புறம் ஒரு பொறுப்பும் இல்லை, அதுதான் இறுதி. சொல்ல முடியுமா? விவாகம் என்பது, கல்யாணம் என்பது முதல் படி. அதற்கப்புறம் தான் மொத்த படிகளும் ஏறியாக வேண்டும். அதனால் கல்யாணத்தோட எதுவும் நிற்காது. ஆனால் பேச்சத்தனையும் கல்யாணம் கல்யாணம் என்றுதான் இருக்கும். இது எப்படி உண்மையோ, இது ஒரு உதாரணம் தான் சொன்னேன். இனி விஷயத்துக்கு வருவோம். முக்தி அடைகிறோம்னு சொல்லுகிறோம். வைகுந்த பிராப்தி, முக்தி பெற்றார், மோட்சம் பெற்றார், பரமபதித்தார் எல்லாம் சொல்லுகிறோம். அது என்ன, ஒரு உலகத்தை, ஒரு இடத்தை அடைவது தானே, கர்மங்களிலிருந்து விடுபடுவது தானே. முக்தி என்பதும் மோட்சம் என்பதும் விடுதலை. கர்மங்கள் எல்லாம் இனி தீண்டாது, ஒரு கஷ்டங்கரை இல்லை. வைகுந்தத்தை அடைந்து விட்டோம். நான் யார்? ஆத்மா தன் சொரூபத்தையும் உணர்ந்து விடுகிறார். இங்கெல்லாம் குழப்பமாக இருந்தது. நான் யாருன்னு தெரியவில்லை. மனிதனா, ஆணா, பெண்ணா, கரடியா, சிங்கமா, குழம்பி இருந்தேன். இல்ல, அதெல்லாம் உடல் ரீதியானது. ஆத்மாவுக்கு இது ஒன்றுமே இல்லை. ஆத்மா அறிவே வடிவானவர், ஞானமயர், பகவானுக்கு தொண்டன். இந்த உண்மை அங்க போனவுடன் தெரிந்துவிடும். அப்ப மோட்சம் பெற்றோம், ஞானம் மலர்ந்தது, நான் யாருன்னு தெரிந்து விட்டது, அவ்வளவுதானே. அதான் முக்தி பெற்று விட்டோமே, இடத்தை அடைந்து விட்டோம், திரும்பி வரமாட்டோம். ஆனால் அது அத்தோடு முடிவதில்லை. இது கல்யாணத்தை போல. கல்யாணத்துக்கு அப்புறம்தான் வாழ்க்கையே தொடங்கும். அதுபோல் முக்தி அடைந்த பிற்பாடுதான் வாழ்க்கை தொடங்க போகிறது. இனி என்ன செய்ய வேண்டும்? முக்தியே அடைந்து விட்டோமே என்றால் அந்த முக்திக்கு பயன் உள்ளதே, கல்யாணத்துக்கு பயன் உண்டு. அதபோல் முக்தி அடைந்து நம் ஸ்வரூபத்தை உணர்ந்ததற்கு நான் யார்,
பெருமானுக்கு தொண்டன்னு தெரிந்து கொள்வதற்கு பெரும் பயன் உண்டே. அந்த பயன் பகவானுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்தது. ஞானம் வந்தாலே, தொண்டன்னு தெரிந்தாலே, தொண்டு செய்தால்தான் தொண்டன். எல்லா விதமான கைங்கேட்டங்களையும் பண்ண வேண்டும். நம்மாழ்வார் கேட்டபோது, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் எல்லா கைங்கரியங்கள் தொண்டுகளையும் செய்ய வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அதனால் முக்தி என்று மட்டும் சொன்னால் போதாது. விடுதலைனால் அப்புறம் 47 விடுதலை வாங்கி விட்டோம். அதுக்கு அப்புறம் தானே நேஷன் பில்டிங்கே. அதுவரை யாரோ எத்தையோ கொள்ளையடித்துக் கொண்டு போனார்கள். அதற்கப்புறம் இந்த நாட்டை உருவாக்க வேண்டுமே, அது எவ்வளவு பெரிய செயல். முன்னால் ஓஹோ என்றிருந்தோம், நடுவிலே இழந்தோம், திரும்ப பெற்று விட்டோம். அப்புறம் தானே அது படிக்கட்டு படிக்கட்டாக ஏற வேண்டும், இமாலய சிகரத்துக்கு போக வேண்டும். அதேபோல் விடுதலை என்று சொல்லி முக்தின்னு சொன்னால் மட்டும் போதாது. அதற்கப்புறம் நான் முக்தனாக இருந்து பெருமானுக்கு தொண்டுகள் செய்தே ஆக வேண்டும். இது அங்கு போனால்தான் செய்ய வேண்டுமா என்றால், தொண்டன்கிறது இவ்வுலகத்தில் இருக்கும் போது தெரிந்தாலும் அந்த ஞானம் ஏற்பாட்டாலும் தொண்டு தானே செய்வார். தொண்டனை தெரிந்து கொண்டு தொண்டு செய்யவில்லை என்றால் அப்புறம் என்ன தொண்டன்? ஆகவே இது எப்படி கல்யாணம்னு சொன்னால் அத்தோடு நிற்காமல் அதற்கப்புறம் வாழ்க்கை தொடங்குமோ, முக்தின்னு சொன்னாலும் அத்தோடு நிற்காது. அதற்கப்புறம்தான் தொண்டு செய்தல்ங்கிற வாழ்க்கையை தொடங்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.